எல்லாருக்கும் வணக்கம். எங்களாச்சு திரு ரொம்ப முன்னாடியே வர வேண்டியது இந்த ஒரு ரெக்கக்னிஷன். நான் அவரோட காஞ்சிபுரம்ங்கிற ஒரு படத்தில் நான் நடித்தேன். அண்ட் அதுக்கே நான் எதிர்பார்த்தேன் இந்த ஒரு மரியாதை. பட் அதை தாண்டி அவர் இன்ஃபேக்ட் அவருக்கு அதை பற்றி வருத்தமும் இல்லை. பிகாஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் திஸ். அவர் எப்போவும் இதுக்கு தகுதி உண்டவர். அண்ட் திருவிட எனக்கு பிடிச்சதை அவர் அவருடைய சினிமேட்டிக் ஐ மூலமாக ஒரு கதையை சொல்கிறார். ரொம்ப நேர்மையாக ஒரு கதையை நேசிப்பார். அண்ட் காஞ்சிபுரத்தில் இஸ் நாட் ஜஸ்ட் அ சினிமாட்டோகிராஃபர். அதோடைய பீரியட், அதோடைய டைம், அங்கே இருக்கிற ஒரு ஆர்ட் டிரெக்ஷனில் சாபோட சண்டை போடுவார். இல்லை இந்த பஸ்ஸில் இது இல்லையே, இது இல்லை, இது தவறுங்கிற மாதிரி. அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு சினிமாட்டோகிராஃபர் அவருக்குள்ள ஒரு படைப்பாடி இருக்கா, ஒரு சிந்தனையாளர் இருக்கா. இட் இஸ் நாட் ஜஸ்ட் மெஷின் ஃபார் இட். அது கிட்டத்தட்ட 1940s நடக்கிற ஒரு கதை, 1947 நடக்கிற கதை, 48. அப்போ ஒரு வில்லேஜில் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வர வச்சா அவர் சொல்லுவார், இல்லை அப்போ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் கம்மி இருக்கும், இத்தனை பேர் இருக்கக்கூடாது, இல்லை ஒரு வில்லேஜ்னால் இத்தனை பேர் தான் இருப்பாங்க, ஏன் சும்மா கூட்டத்தை சேர்க்கணும். அதாவது அந்த அளவுக்கான ஒரு கான்ட்ரிபியூட்டர் டு சினிமா. அந்த 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 ஊரை தேர்ந்தெடுக்கும் போது அதுக்கு ஒரு தொடுவானம் வேணும், அதுக்கான ஒரு ஜானர் வேணும், ஒரு மழை, அந்த பில்டிங்ஸ் இன் மைசூர், அந்த பீரியட். ஸோ இப்படி இட்ஸ் நாட் ஜஸ்ட் நம்ம ஒரு கமர்ஷியல் ரெகுலர் சினிமாவில் பார்க்குற மாதிரியான ஒரு ஆடம்பரமோ லைட்டிங் மட்டும் இல்லை. ஒரு கதைக்கு ஒரு டெக்ஸ்சர் கொடுப்பார். அண்ட் அது ரொம்ப டேஞ்சபிளாக இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த படத்தை நான் டொரண்டோ ஃபெஸ்டிவலில் ஒரு க்ரீன் கார்பெட்டில் பார்க்கும்போது அத்தனை பேரும் அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபியை நின்று பாராட்டும் போது நான் உங்களுக்கு புரியுது, அங்கே ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபரோட கான்ட்ரிபியூஷன் டு சினிமா புரியுது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உழைப்பாளி அண்ட் திறமைசாலி, ரொம்ப நேர்மையாக ஒரு வேலையை பார்ப்பார். அவருக்கு எப்போவோ கிடைக்க வேண்டிய கர்வம் இந்த மூலமாவது கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்துறதுக்கு நன்றி.